பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 4ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். The Gospel of Luke chapter 16 verse 13. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாங்க? 2 எஜமான்களுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. நம்ம ஒரு ஊழியக்காரனா இருக்கிறோம், ஒரு வேலைக்காரனா இருக்கிறோம்னா ஒரு எஜமானுக்கு நம்ம என்ன செய்யணும்? உண்மையா உத்தமமாக நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். 2 எஜமான்களுக்கு நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. அப்படி ஊழியம் செய்தால் என்ன நடக்கும்? ஒருத்தரை பகைப்போம், ஒருத்தங்களை நல்லவங்கன்னு சொல்லுவோம், ஒருத்தங்களை மோசமானவங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த 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 பர்சன் ரொம்ப நல்லவங்க, அந்த பர்சன் ரொம்ப மோசம் அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்போவுமே, இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை எதற்கு ஆண்டவர் ஒப்பிடையாக சொல்லுகிறார்? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. இப்போ தேவனுக்கு நான் ஊழியம் செய்கிறேன்னா, நான் கர்த்தருக்கு நான் முழு மனதோடு நான் கம்ப்ளீட்டாக லாயலாக ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்யணும். ஆண்டவருக்குன்னு சொல்லி நம்மளை அர்ப்பணித்து நாம் செய்ய வேண்டும். இல்லை உலகம்தான் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம உலகத்துக்கு நம்ம ஊழியம் செய்யலாம். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். இட்ஸ் அ சாய்ஸ். நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுமா இல்லை உலகத்துக்கு ஊழியம் செய்யணுமா? ஆண்டவர் கம்பல் பண்ணல. ஆனால் ஆண்டவர் ஒன்று எதிர்பார்க்குறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க? நீ எனக்கு ஊழியம் செய்யணும்னா, எனக்கு நீ என்னை தான் ஆராதிக்கணும்னா, நீ உண்மையான மனதோடு 100% நீ என்னை ஆராதிக்க வேண்டும். அந்த தெய்வமும் எனக்கு வேணும், அந்த சாமியும் வேணும், ஏசு சாமியும் வேணும், அப்படி இல்லை, ஏசுதான் தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரை என்ன பண்ணணுமா? முழு இதயத்தோடு நான் வரணும். ஆமென். அப்போ ஒரு சுகம் கிடைக்குதுன்னா, ஏசப்பா தான் எனக்கு இந்த சுகத்தை கொடுத்தாங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர் தான் இதை எனக்கு செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி நான் கம்ப்ளீட்டாக என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவர் தான், என்னை ஆறுதல் படுத்துகிறவர் ஆண்டவர் தான், எனக்காக என் பாவங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மறித்த ஒரே ஒரு தேவன்னா அது ஏசப்பா மாத்திரம்தான் சொல்லி நம்ம முழு மனதோடு ஆண்டவரை ஆராதிக்கணும். இதுவும் அதுவும் 2 காலில் நடக்க முடியாது. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்னொரு விதமாக கர்த்தர் சொல்லும்போது, சபைக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க, நீ அனலாயாவது குளிராயாவது இரு. நீ எதிர் அனலாயிரு இல்லை குளிராயிரு. இந்த வெதுவெதுப்பா இருக்காத. நீ வெதுவெதுப்பா இருந்தீன்னா நான் என் வாயிலேருந்து உன்னை என்ன செய்திருவேன்? வாந்தி பண்ணி போடுவேன். லூக்குவாமா நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுடைய டைரக்ஷன் கர்த்தருக்காக. இல்லை நான் உலகம்தான் எனக்கு வேணும், எனக்கு ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னா சரி, நீ அந்த டைரக்ஷனில் போ. ரெண்டு சாய்ஸ் இருக்குது. அதில் 2மே எனக்கு வேணும் அப்படின்ற கான்செப்ட் இல்லை. ஏதாவது ஒன்று தான் நீ சூஸ் பண்ண முடியும். அது நீ என்ன சூஸ் பண்ண போகிற அப்படின்னு ஆண்டவர் நம்மிடத்துல கேட்குறார். அல்லேலூயா. உலக பொருட்களுக்கு நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையை எதற்கு அர்ப்பணித்திருக்கிறோம்? நம்ம உலகத்துக்கு தான் என் வாழ்க்கை, என் உலகத்துக்காக தான் நான் ஓட போகிறேன் அப்படின்னா அதற்காகவே நீ ஓடு. இல்லை நான் என் உலகன்றது வேண்டாம், அது வேண்டாம் ஆண்டவரே, நான் உங்களுக்காக ஓடுறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் உங்களுக்காக கம்ப்ளீட்டாக நான் என்னை ரீடெடிகேட் பண்ணுறேன் ஆண்டவரே அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு டெடிகேட் பண்ணணும். இதில் ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறாங்க. அந்த உவமையை ஃபுல்லாக வாசிக்க டைம் இல்லை, பட் நான் அது உங்களுக்கு சும்மா சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு எஜமான் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு வேலைக்காரர். அந்த வேலைக்காரன் அந்த எஜமான் கேள்விப்படுறாரு, இந்த வேலைக்காரன் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அழித்து போடுறான் அப்படின்னு. அதனால அந்த எஜமான் என்ன செய்யறான்னா, இவனை வேலையை விட்டு நீக்கிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறார். உடனே இந்த வேலைக்காரன் அவன் மோசமானவன் தான், ஹீஸ் அ விக்கெட் மேன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உடனே அவன் கீழே அவன் கடன் கொடுத்தவங்களெல்லாம் கூப்பிடுறான். அப்போ ஒருத்தனை கூப்பிட்ட உடனே அவன் கேட்குறான், உனக்கு எவ்வளோ கடன் எஜமானுக்கு நீ கடன் பட்டிருக்க? நான் 100 குடம் எண்ணெய் கொடுக்கணும்.
ஓ அப்படியா, அப்போ நீ ஒன்று பண்ணு, சீட்டு எடுத்து நீ 50 குடம்னு எழுதிரு. நான் நீ 50 குடம் தான் நீ கடன் வாங்கினேன்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்போ அந்த கடன் வாங்கினவன் என்ன யோசிப்பான்? யோசித்து பாருங்க. ஓ எவ்வளோ நல்லா இவன் பண்ணியிருக்கிறான், எனக்கு 50 குடம் தான் என்ன எழுதியிருக்கிறான், பெரிய இப்போ ஒரு $1000 நான் கடன் வாங்கியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நீ இந்த பேங்க்குக்கு 500 தான் நீ கடன் வாங்கினேன்னு சொல்லி எழுதி கொடுத்துரு. அப்போது அவனுடைய கண்களில் இவனுக்கு இறக்கம் கிடைக்குது. இப்போ இன்னொருத்தனை கூப்பிடுறான், நீ எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிற? நான் 100 கோதுமை வாங்கியிருக்கிறேன். ஓ அப்படியா, 80ன்னு எழுதிக்கோ. அப்போது இந்த ஆளை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அநீதி உள்ள உக்கிரனக்காரன் புத்திமானாய் செய்தான் என்று எஜமான். அவன் அநீதி உள்ளவன் தான். அந்த வேலைக்காரன் நீதியா செய்யலை, அவன் அநீதி தான் செஞ்சிருக்கிறான். ஆனால் அவன் புத்தியா செஞ்சிருக்கான். நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? அநீதியான ஊழி அவன் அப்படி செய்யறது தப்பு தான், ஆனால் அவன் வாய்ஸாக செஞ்சான். ஏன்னா அவனுக்கு அடுத்த நிமிஷம் அவனுக்கு வேலை கிடையாது. அப்போ எங்கே போவான்? அப்போ இந்த ஆட்கள் இப்போ 50 குடம்னு எழுதி கொடுத்தான், 80ன்னு எழுதி கொடுத்தான். அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன், 1 மாதம் என் கூட இருங்க, 1 மாதம் அவன் அந்த புத்தியாய் செய்தான். அதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அநீதியுள்ள உக்கிரனக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சி கொண்டானான். இவ்விதமாய் ஆண்டவர் சொல்றார், ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிறோம், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களா இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒளியின் பிள்ளையாய் நம்ம இருக்கிறோம். நம்ம எந்த தப்பும் செய்யறது கிடையாது, நம்ம ரொம்ப பாவம் செய்யறது கிடையாது. ஆனா நம்ம கிட்ட என்ன குறை தெரியுமா? நம்ம புத்திமானா நடக்கிறதே கிடையாது, நம்ம முட்டாளா நடக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். உலகத்துல இருக்கிற ஜனங்கள் புத்திமானா நடக்கிறாங்களே, நீங்க ஒளியில தான் நடக்கிறீங்க, ஆனா ஏன் நீங்க புத்திமானா நடக்கிறது இல்லை? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இப்போ உலக பொருள் என்னது? அநீதியானது. ஆனால் இந்த உலக பொருள்னால நான் என்ன செய்யணும்? சிநேகிதரை சம்பாதிக்கணும். அப்போ எனக்கு நிறைய ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பதவி இருக்குது, பணம் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நல்ல சோஷியல் ரெப்புடேஷன் இருக்குது, ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னா இதெல்லாம் அநீதியானது தான், இதெல்லாம் டெம்பரரி தான், இதெல்லாம் நான் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆனால் நான் என்ன பண்ணலாம் தெரியுமா? புத்திமானா நடந்தால் நான் என்ன பண்ணலாம் தெரியுமா? என் பணத்தை கொண்டு, எனக்கு இருக்கிற நல்ல மதிப்பு கொண்டு நிறைய ஜனங்களை நான் ஆதாயப்படுத்தலாம். அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார். நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருள்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இன்னைக்கு நம்ம அப்படியே ஆப்போசிட்டா பண்றோம். என்ன ஆப்போசிட்டா பண்றோம் தெரியுமா? நம்ம இந்த அநீதியான உலக பொருளுக்காக சிநேகிதரையா குடும்பத்தாரையே விட்டு விடுகிறோம். அம்மா அப்பா உறவுகள், தம்பி தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி உறவுகளே இன்னைக்கு பிரிந்து போறதுக்கு காரணம் பணம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பணம்ன்றது அநீதியானது, அதை வச்சு நீ என்ன செய்ய? உறவுகளை சம்பாதின்னு சொல்றார். உன் நண்பர்களை சம்பாதித்துக்கொள், பணத்தை தாராளமா கொடுத்து உறவை சம்பாதி. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். உறவு நமக்கு தேவை. நமக்கு என்ன தேவை? உறவுகள் தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நமக்கு ஒரு சிக்னஸ் இல்லை, ஏதோ ஒரு கஷ்டம்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் நமக்கு தேவை. இப்போ எல்லாருக்கூடயும் நான் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும், நல்லா தாராளமாக நம்ம கொடுத்து அநேக நண்பர்களை நம்ம சம்பாதிக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம்? புத்திமானா நடக்காம புத்தி இல்லாதவர்களாக பணம் தான் வேணும்னு சொல்லி இன்னைக்கு பிள்ளைங்களையே எதிர்த்து, இல்லை தாய் தகப்பனை எதிர்த்து, சகோதர சகோதரிகளை எதிர்த்து, எப்படி அவங்ககிட்ட இருந்து என்ன வாங்கலாம், இவங்க கிட்ட இருந்து என்னத்தை எடுக்கலாம், இப்படியே மைண்டு போறனால நம்மளால ஒன்றும் செய்ய முடியாம இருக்குது. அதைத்தான் ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றத பார்க்கிறோம். அநீதியான உலக பொருள்களை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை எப்படி ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாய் கொடுப்பவன் யார்? அப்போ அநீதியான பொருளினால நான் என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். அநேக உலக பொருட்கள், எனக்கு இருக்கிற பெரிய வீடு, பெரிய காரு, நல்ல கம்பெனியில் வேலை, அநேகருக்கு வேலை வாங்கி கொடுங்க. உங்களுடைய வீடுகளில் நிறைய பேரை கூப்பிட்டு நீங்கள் ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்க, ஏழை எளிய மக்களுக்கு நல்லா திரளாக உதவி செய்யுங்க. ஆமேன்.
ஆனால் இட்டர்னிட்டியில் நித்தியத்துக்கு நீங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் 2 ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. பணத்துக்கு தான் நான் ஊழியம் செய்வேனா, பணத்துக்கே நீ ஊழியம் செய். கர்த்தருக்கு ஊழியம் செய்வேனா, அந்த பணத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணு. கர்த்தரை முழு மனதோடு சேவி. இயேசுதான் தேவன் அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுதான் என்னுடைய தேவன் சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக லூக்கா 16:13, எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?